சிலம்பரசன் வந்துட்டு என்னை கம்பல் பண்ணி வண்டியில் கூட்டிகிட்டு போய் இன்னும் 4-5 பேரும் சேர்ந்து என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க சார். வீடியோலாம் எடுத்திருக்கேன். அமைச்சர் மகேஷுக்கு அவங்களுக்கு வந்து டிரைவராக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சார். இப்போ மாரிதாஸ் சொல்வது உண்மைதானா? அப்போ இதற்கு அன்பில் மகேஷ் பதில் சொல்ல முடியும். மாரிதாஸ் சொல்வது ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் அப்போ அந்த விஷயத்தை மடைமாற்றுவதற்காக நீங்கள் திட்டமிட்டு இந்த விஷயத்தை வந்து பூதாகரமாக்கி இதை பேசும் பொருளாக மாற்றி தீவிரவாதி போல் வந்து நீங்கள் பேக் எண்ட்லேருந்து கூப்பிட்டு போகக்கூடிய அவசியம் என்ன இருக்குது? மகாவிஷ்ணு பேசின பேச்சுக்கு அன்பில் மகேஷ் சொன்னது வந்து யார் ஏரியாவில் வந்து யார் சீன் போகிறதுன்ற மாதிரி என் ஏரியாவில் வந்து என் வாத்தியாரங்கள் இப்படி பேசியிருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி பேசியிருக்கேன்னு சொல்கிறாரு. இதே என்சிசின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பிள்ளைங்களை கூப்பிட்டு போயிட்டு 8ஆம் வகுப்பு மாணவர்கள் தத்துமிருந்தான்ல, அப்போ அன்பில் மகேஷ் என்ன பண்ணார்? ஒருத்தர் மன்னர் இருக்கார்ல, மாமன்னர், அவருடைய தளபதியில் இவர், புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் அதே மன்னர் போக்கில் உட்காந்துக்கிட்டு இப்படி கை காமிச்சு இப்படி ஒரு எகத்தாளமான ஒரு செய்கை செஞ்சு உங்களுடைய அமைச்சர் பக்கம் தானே எஸ்சி ஓசின்லாம் பேசினது, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? உங்களுடைய அமைச்சர் தானே பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட ஒழிச்சு வச்சுது, 1250 கோடி வரி ஏற்பு செஞ்சது. இன்றைக்கி மறுபடியும் ஒரு 900 கோடி ஃபைன் போட்டுருக்காங்களா? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? போன மாதம் வந்துட்டு அவனே வந்து டேப்லெட் வாங்கி கொடுத்துட்டான் சார். 20 நாளைக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இதோட முடிச்சுக்கலாம், காசு தரேன். உங்கள் டிரைவர்னு சொல்லப்படக்கூடிய நபருக்கு மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு, அது உங்கள் டிரைவராக இருந்தாலும் இல்லாட்டி நடவடிக்கை எடுக்க வேண்டியது உங்களுடைய அரசாங்கம். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் காங்கிரஸை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஹரி. அண்மையில் சில நாட்களுக்கு முன்னாடி மகாவிஷ்ணு என்ற சொற்பொழிவாளர் கைது செய்யப்பட்டிருக்கார். இது குறித்து பார்த்தீங்கன்னா அசோக் நகரில் நடந்த ஒரு பள்ளி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஒரு சில தகாத வார்த்தைகள் மீன் என்ன அது மீன் பண்ணுறாங்கன்னா, பள்ளிக்கூடத்தில் எப்படி நீங்கள் ஆன்மீகம் சொல்லலாம், அது ஒரு பிற்போக்குத்தனம், அது சொன்னதுக்காக அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார். ஆனால் அந்த கைதை வந்து மாரிதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக தான் இந்த கைது நடவடிக்கை நடந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. என்ன காரணம்னா, அன்பில் மகேஷ் அவருடைய டிரைவர் ஒரு பெண்ணிடம் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கா, இதை மறைக்கிறதுக்காக தான் இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எந்த ஆதாரத்தில் அப்படி சொல்லியிருக்காருன்னு தெரியல. ஒரு ப்ரெஸ் மீட்லும் அந்த ஒரு பொண்ணு வந்து சொல்லியிருக்கு. ஸோ அவர் தான் என்னை சொல்லி பண்ணார், அன்பில் மகேஷ் டிரைவரும் ஒருத்தர் என்னை சொல்லி என்னை வந்து என் வாழ்க்கையே அழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி தான் ஒரு பொண்ணு ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த நிகழ்வு எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இந்த நிகழ்வு உள்ளபடி பார்த்தீங்கன்னாக்கா 2 கோணத்தில் பார்க்கணும். முதல்ல வந்து சட்டம் என்ன சொல்லுது? சட்டம் சொல்கிறது வந்து அரசாங்க நிதியிலிருந்து பயிற்சி பெற்றுக்கக்கூடிய கற்றுக் கொடுக்கக்கூடிய பள்ளிகளில் வந்து இதுபோல் வந்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நிகழ்வுக்கும் எந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கும் அனுமதி இல்லை. ஆர்டிக்கல் 28/1 சொல்கிறது விஷயம் அது ஒன்று. சரி, இது வந்து சட்டம் சொல்லுது. சட்டம் சொல்கிறது இருக்கட்டும். ஆனால் அந்த மகாவிஷ்ணுன்ற நபர் வந்து இது போன்ற சொற்பொழிவு தானே செய்கிறாருன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. அவருக்கு அனுமதி கொடுத்தது யார் சார் அனுமதி கொடுத்தா? அவர் இது பேசும்பொழுதே சொல்லுவார், இவரை விட நீங்கள் பெரிய ஆளான ஒருத்தரை மேற்கோள் காட்டுவார்ல, யாரை சொல்லுவார்? அவங்க அனுமதி கொடுக்காமையா வந்து இவங்க பேசியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து இவர் இப்படி தான் பேச போகிறாருன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு கதை சொல்கிறாங்கல்ல. சரி, மகாவிஷ்ணு இப்படி தான் பேச போகிறாருன்னு தெரியாது, அப்போ இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்திட்டாரு அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து பயங்கரமாக வந்து என்ன சொல்கிறது, ஏர்போர்ட்டில் மிகப்பெரிய உச்சக்கட்ட தீவிரவாதியை கைது செய்வது போல் ஒரு காட்சி அமைப்பு அங்கே அரங்கேறிச்சு இல்லையா? மகாவிஷ்ணு தெளிவாக நான் இங்கே இருக்கிறேன், இந்த நாட்டிலேருந்து இத்தனை மணிக்கு வரேன், சென்னைக்கு இத்தனை மணிக்கு ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறேன்னு தெளிவாக சொல்லி உங்களுக்கு போதிய ஒத்துழைப்பு தரேன்னு சொன்ன ஒரு நபரை ஏதோ தீவிரவாதி போல் வந்து நீங்கள் பேக் எண்ட்லேருந்து கூப்பிட்டு போகக்கூடிய அவசியம் என்ன இருக்குது? ஃப்ரண்ட்டில் ப்ரெஸ் இருக்குது, போலீஸ் இருக்காங்க, நீங்கள் அந்த வழியில் கூப்பிட்டு போகாமல் அவரை கூப்பிட்டு போய் அவசர கதியாக அடைப்பதற்கு என்ன காரணம் சொல்லி ஊடகம் எல்லாம் கேள்வி எழுப்பும் பொழுது இன்றைக்கி மாரிதாஸ் அவர்கள் போட்ட அந்த வீடியோவை நானும் பார்த்தேன். மாரிதாஸ் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு உண்மைன்றதை இப்போ அன்பில் மகேஷ் விளக்கம் கொடுக்கணும். ஏன்னாக்கா மாரிதாஸ் ரொம்ப தெளிவாக அந்த பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த காணொலியை போடுறாரு. அந்த காணொலியை நம்மளும் போடுவோம், அப்போ தான் வந்து என்ன நடந்துச்சுன்றது நம்ம உண்மை தெரிஞ்சுக்க முடியும். நான் ஐடிஐ காலேஜில் தான் படிச்சுட்டு இருக்கேன். சாட்டர்டே சண்டே மட்டும்தான் நான் ஊருக்கு வருவேன். அப்போ வரப்போ அந்த பையன் வந்துட்டு சிலம்பரசன் வந்துட்டு என்னை கம்பல் பண்ணி வண்டியில் கூட்டிகிட்டு போய் இன்னும் 4-5 பேரும் சேர்ந்து என்னை கூட்டிகிட்டு போய் என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க சார். வீடியோலாம் எடுத்திருக்கேன். திரும்ப என்னை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. நான் வரமாட்டேன்னு சொன்னதுக்கு வீடியோலாம் எடுத்திருக்கேன், நான் வெளியில் விட்டுருவேன் நீ வரலனா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு வயலுக்கு என்னை சும்மா டார்ச்சர் பண்ணி அந்த பையன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தான் சார். என் வாழ்க்கையை ரொம்ப நாசம் பண்ணிட்டான் சார். போன மாதம் வந்துட்டு அவனே வந்து டேப்லெட் வாங்கி கொடுத்துட்டான் சார். 20 நாளைக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். இதோட முடிச்சுக்கலாம், காசு தரேன், இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனா இது பண்ணிட்டு போகிறான். அமைச்சர் மகேஷுக்கு அவங்களுக்கு வந்து டிரைவராக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சார். எனக்கு எஸ்பி ஆஃபீஸில் தான் சார் நான் இங்கே இருக்கேன்.
ஏப்ரல் 13ஆம் தேதி என்னை கூட்டிட்டு போனாங்க சார். தெரிலங்க சார். தெரிலங்க சார். அவங்க வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து கொடுத்துட்டு போனாங்க. 4-5 பேர் மிரட்டினாங்க சார். அந்த பையன் வந்துட்டு நான் வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கேன், நீ வரலன்னா நான் ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணி, நான் வீட்டுக்கு வரப்பில் என்னை பிளாக்மெயில் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க சார். அவங்க வீட்டுக்கு இல்லாட்டி வயலுக்கு எங்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க சார். பிளாக்மெயில் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போனாங்க சார். அவங்க 4-5 பேர் சார். ஆமாம் சார், அவங்க ஃப்ரெண்ட்ஸ். பயந்துக்கிட்டு நான் வந்து சொல்லலைங்க சார். என் பொண்ணை அப்படி வம்பளுத்து காதலிக்கிறேன், நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி மிரட்டி இப்படியே வம்பளுத்து இருக்கான். 4-5 தடவை 4-5 பேர்த்தோட கூட்டிக்கிட்டு வந்து ஏரியா வண்டியில் என்னான்னு சொல்லி மிரட்டி கூட்டி போயிருக்கான் சிலம்பரசங்கிறவன். அதுக்கப்புறம் என் பொண்ணு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏரியா உன்னை நான் வீடியோ எடுத்து நான் எல்லா பக்கமும் அனுப்பிட்டான்னு சொல்லி கேட்டிருக்கான். என் பொண்ணு பயந்துக்கிட்டு ஏறி போனதுக்கப்புறம் இது மாதிரி 4-5 பேரும் சேர்ந்து இது மாதிரி இது பண்ணவும் கொண்டாந்து இதுக்கிட்ட இறக்கி விட்டுட்டு அவனே அப்புறம் மறுதடை மிரட்டி கேட்குறப்ப நான் வரமாட்டேன்னு என் பொண்ணு சொல்லியிருக்கு. வரியா நான் இதை காட்டி உன்னை இது பண்ணிட்டா அப்படின்னு சொல்லுவான். மாதமாகவும் மாத்திரை வாங்கியாந்து அவனாவே கொடுத்து பண்ணிக்கன்னு சொல்லி 20 நாளைக்கு முன்னாடி தான் மாத்திரை வாங்கியாந்து கொடுத்துருக்கான். இந்த நபர் வந்து அன்பில் மகேஷோட டிரைவரா இல்லையான்றது வந்து இப்போ வந்து அது விசாரணைக்கு உட்பட்டது. இல்லை, உறுதிப்படுத்த வேண்டியது அமைச்சரோட கடமை இல்லையா? அமைச்சரோட கடமை. இன்னும் அதை பற்றி வாய் திறக்கல. ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னாக்கா, மகாவிஷ்ணு பேசின பேச்சுக்கு அன்பில் மகேஷ் சொன்னது வந்து ஏதோ திரைப்படத்தில் வந்த ஹீரோ மாரின்னு ஒரு படம் இருந்துச்சுல, தனுஷ் அதில் என்ன ரோல் பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி யார் ஏரியாவில் வந்து யாரா சீன் போடுறதுன்ற மாதிரி என் ஏரியாவில் வந்து என் வாத்தியாரங்கள் இப்படி பேசியிருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி பேசியிருக்கேன்னு சொல்கிறாரு. அதை தாண்டி அவர் சொல்கிற வார்த்தை என்னன்னாக்கா, இப்போ நாங்கள் எடுக்க போட நடவடிக்கையிலேருந்து இனி தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடக்காது. அதாவது மகாவிஷ்ணு மேல் எடுக்கக்கூடிய நடவடிக்கையை வச்சு இனி தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடக்காதுன்றார். இப்போ அன்பில் மகேஷ்க்கும் இந்த அரசாங்கத்திற்கும் வைக்கக்கூடிய கேள்வி, டிரைவர் அப்படின்னு சொல்லப்படுது, டிரைவரோ இல்லையோ, இது போன்ற தொடர்ச்சியாக பாலியல் அத்துமீறல்கள் வந்து தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டே இருக்குல்ல. அப்போது இதற்கு ஏதாவது உரிய நடவடிக்கை துரிதமாக நீங்கள் எடுத்து அரசாங்கம் அதற்கு ஏற்ற கடுமையான தண்டனை கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ இதுபோல் சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்குமான ஒரு கேள்வி வருதுல்ல. நீங்கள் ஸ்கூலில் வந்து நடக்குது அப்படின்ன உடனே நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அன்பில் மகேஷ் சொல்கிறாரு, இனிமேல் ஸ்கூலில் வந்து நடக்கிறத வந்து நாங்கள் வந்து பயங்கரமாக தடுத்துருவோம் அப்படின்ட்டு. ஆனால் மாரிதாஸ் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இது முற்றிலுமாக இது முதல் சம்பவம் மட்டும் கிடையாது. இப்போ அவருடைய திருச்சி மாவட்டத்திலே இப்போ இன்னொரு கல்லூரியிலையும் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ஐடி காலேஜ்லேயும் ஒய்ஃபை கனெக்ஷன் கொடுத்த டெக்னீஷியன் வந்து அங்கே இருக்கிற ஒருத்தர் ஒரு மாணவியை பற்றி ஒரு தப்பான தகாத முறையில் நடந்திருக்காரு. மாணவிகள் ஹாஸ்டலில் போய் தகாத முறையில் வந்து இந்த மாணவிகள் தூங்கும்போது நடந்திருக்கிறாரு. அதுக்கு அடுத்து இன்னொரு சம்பவம் சொல்கிறாரு இல்லையா. அப்போ தொடர்ச்சியாக எல்லா இடங்களிலும் இந்த அத்துமீறல்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டே குறிப்பிட்ட ஒரு வாரத்திற்குள்ளாகவே ஒரு 7 நாள் அல்லது 10 நாட்கள் எடுத்துக்கொண்டாலே பார்த்தீங்கன்னா திருச்சியில் அதிர வைக்கக்கூடிய ஒரு 3 பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. ஸோ திருச்சியின் அடையாளங்களாக சொல்லப்படுகிற கே நேரு ஆகட்டும், அன்பில் மகேஷ் ஆகட்டும், 2 பேருமே அங்கே அமைச்சர்களாக இருக்காங்க. ஸோ அவர்கள் இதுக்கான விஷயங்களை எந்த ஒரு தீர்வையும் கொடுக்கல. முதல்ல இந்த மாதிரி விஷயத்துக்கு தீர்வு கொடுத்தாரான்னு முதல்ல நம்ம யோசிக்கணும். இப்போ அந்தந்த மாவட்டங்கள் நடக்கக்கூடிய பிரச்சனையை அமைச்சர் பெருமக்கள் முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போய் அந்த விஷயத்தை நம்ம வந்து துரிதமான நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் இந்த பாலியல் சம்பவம் இது முதல் முறையான கிடையவே கிடையாது. தொடர்கதையாக நாளொரு மேனி பொழுது வண்ணம்ன்ற மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் சொன்ன போனீங்கன்னாக்கா சின்ன சின்ன பிள்ளைகள் மீது அத்துமீறல்கள் அதிகமாக நடந்து கொண்டே இருக்கிறது. அன்பில் மகேஷ்க்கு வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னாக்கா, இந்த மகாவிஷ்ணு பேசின பேச்சுக்கு நாங்கள் வந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கை பார்த்து இனிமேட்டு எவனுமே இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்கிறோம். நீங்கள் இதே என்சிசின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து பிள்ளைகளை கூப்பிட்டு போயிட்டு 8ஆம் வகுப்பு மாணவிகள்கிட்ட அத்துமீறினான்ல. அப்போ அன்பில் மகேஷ் என்ன பண்ணார், புதுக்கோட்டை 8ஆம் வகுப்பு அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவி வாட்டர் கேனில் ஒன்றுக்கு பிடிச்சி கொடுத்து குடிக்க வச்சாங்கன்னு செய்திகள் இருந்துச்சுல. அப்போ அன்பில் மகேஷ் என்ன நடவடிக்கை எடுத்தார், நாங்குநேரியில் பள்ளி மாணவர்கள் வெட்டப்பட்ட பொழுது என்ன நடவடிக்கை எடுத்து கிழிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் எப்படி எல்லா விஷயம் தடுத்தீங்கன்னு சொல்லுங்கள் முதல்ல. இல்லை, அசோக் நகரில் இந்த பள்ளிக்கு நேரடியாக சென்ற நபர் நீ சொன்ன அந்த 3 விஷயங்களுக்கும் நேரடியாக எந்த பள்ளிக்குமே செல்லலை. இந்த பர்கூரில் நடந்த அந்த பள்ளிக்கும் நேரடியாக செல்லலை. அங்கே எந்த ஒரு ஆய்வும் பண்ணலை. திட்டத்தின் கீழ் அந்த கல்வித்துறையின் கீழே எந்த இதுவும் பண்ணலை. ஸோ மற்ற எதுக்குமே நேரடியாக செல்லாதவர் இதுக்கு மட்டும் நேரடியாக சென்றிருக்காரு. அப்போ அதனால தானே மாரிதாஸ் சொல்கிறது உண்மையா அப்படின்ற ஒரு கோணத்தில் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ வந்து திட்டமிட்டு மாரிதாஸ் சொல்வது ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் அப்போ அந்த விஷயத்தை மடைமாற்றுவதற்காக நீங்கள் திட்டமிட்டு இந்த விஷயத்தை வந்து பூதாகரமாக்கி இதை பேசும் பொருளாக மாற்றி இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்றீங்க. இன்னொரு விஷயம் சொல்லி அந்த பாலியல் அத்துமீறல் செஞ்ச நபர் வந்து
கரு கலைக்கக்கூடிய மாத்திரை ஈஸியாக கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறான் அப்படின்னாக்கா இது அவ்வளோ சாதாரணமாக எல்லார் கையிலும் கிடைக்கக்கூடிய மாத்திரை கிடையாது. ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணி அது வந்து முறையாக வந்து மருத்துவர்களால் வந்து கிளினிக்கில் வச்சு செய்யப்படக்கூடிய ஒரு ப்ராசஸ். அதுக்கான மாத்திரை எப்படி ஈஸியாக அவன் கையில் கிடச்சிது? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா போதை கலாச்சாரம் எந்த அளவுக்கு நம்ம போயிட்டு இருக்குன்னு தெரியும். நேற்று குரோம்பேட்டையில் இங்கே சென்னை இருக்கக்கூடிய குரோம்பேட்டில் ஒருத்தனை வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் பிடிச்சிருக்கிறாங்க. அவனும் அவனுடைய காதலியும் சேர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா போதை பொருள், போதை மாத்திரை, பெயின் கில்லர் மாத்திரை அந்த விஷயத்தையும் சரி கஞ்சா எல்லாத்தையும் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப இயல்பாக அந்த மாத்திரைகள் அப்படின்றது எப்படி இவ்வளோ இயல்பாக கிடைக்குதுன்னு சொல்லி இப்போ மாசுவும் அதுக்கு வந்து பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த போதை மாத்திரைகள்னு சொல்கிறது வந்து அந்த போதை மாத்திரைகள்லாம் என்ன, வெறும் போதை கிடையாது. அது வந்து பெயின் கில்லருக்கு கொடுக்கப்படக்கூடிய மாத்திரைகளும் சரி, சில மாத்திரைகள் தான் வந்து இவர்கள் கைக்கு வருது. எப்படி வருது? அப்போ மாசு அவர்களும் இதுக்கு ஒரு பதில் சொல்லி ஆகணும். அப்போது இந்த அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த நடவடிக்கை துரிதமாக எடுக்கப்படும் கிழிக்கப்படும்னு சொல்லி நீங்கள் ஒரு உருட்டுறீங்கல்ல. தமிழ்நாட்டில் இது போல் வந்து குழந்தைகள் மீது அத்துமீறல் நடந்த பொழுது இது வரைக்கும் என்னென்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா சார்? நீங்கள் அன்பில் மகேஷ் ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியரை வந்து நீங்கள் இப்படி பேசிட்டீங்க, அதனால் வந்து நான் கடுமையாக நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாருல. ஒரு ஆசிரியருக்கு நாங்கள் மரியாதை கொடுக்குறோன்னு சொல்கிறீங்கல்ல. நான் இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு நினைவு விட்டுறேன், அந்த காணொலி இருக்கும், நீங்கள் எடுத்து போடுங்க. ஒரு கூட்டம் நடக்குது, அன்பில் மகேஷ் தலைமையில் ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆசிரியை மேடையில் உட்காந்துருக்கக்கூடிய அன்பில் மகேஷை பார்த்து மடிப்பிச்சை கேட்டாங்க. எங்களுக்கு இந்த வேலை வாய்ப்புன்றது இன்னும் உறுதிப்படுத்தாமல் இருக்குது, நாங்கள் வந்து இவ்வளோ எக்ஸாம் எழுதியிருக்கோம், இவ்வளோ நாளாக காத்துக்கிட்டு இருக்கிறோம், இதுக்கான எந்த ஒரு துரித நடவடிக்கையுமே நீங்கள் எடுக்கலன்னு சொல்லிட்டு மடிப்பிச்சை கேட்டாங்க. நீங்கள் அந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் எந்திரிச்சு கூட போய் அந்த ஆசிரியர்கிட்ட என்னன்னு கேட்டிருக்க மாட்டார். அவர் கண்ணுக்கு முன்னாடி இங்கே நடந்து கொண்டிருக்கு அந்த நிகழ்வு. என்னவா பிரச்சனை, சரி இருங்க பேசிக்கலாம், பேசி தீர்த்துக்கலாம், எதுவுமே சொல்லலை. அப்படியே உட்காந்து பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட அப்படின்னு செய்ய காமிச்சார். ஏன்னா ஒருத்தர் மன்னர் இருக்கார்ல, மாமன்னர், அவருடைய தளபதியில் இவர், புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் அதே மன்னர் போக்கில் உட்காந்துக்கிட்டு இப்படி கை காமிச்சு இப்படி ஒரு எகத்தாளமான ஒரு செய்கை செஞ்சு ஒரு ஆசிரியர் அவங்க வந்து பலாயிரக்கணக்கான மாணவர்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய போதை கலாச்சாரத்திலிருந்தும், இன்றைக்கி இருக்கக்கூடிய குடியிலிருந்தும், இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக பாகுபாட்டிலிருந்தும், இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சாதிய பாகுபாட்டிலிருந்தும் அந்த மாணவ பிள்ளைகளை மீட்டு அறிவு சார்ந்த பசங்களாக மாற்றக்கூடிய பணியை செய்யக்கூடிய அந்த ஆசிரியை உங்கள் முன்னாடி இந்த மடிப்பிச்சு கேட்குறாங்க. அந்த வேலைக்கு இன்னும் நீங்கள் எதுவுமே நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்கள எந்திரிச்சு போய் 2 ஸ்டெப்பு எந்திரிச்சு போய் என்னம்மா பிரச்சனை, ஒரு ஆசிரியர் தனிக்கும் ஊடகம் அங்கே இருக்குது, பொது இடத்துல நடக்கக்கூடிய விஷயத்துக்கு எந்திரிச்சு போய் கூட கேள்வி கேட்குறதுக்கு உங்களால் முடியலனாக்கா, அப்போ அந்த இடத்துல வந்து உங்களுடைய அந்த ஒரு ஆணவ போக்கை காமிச்சிட்டு இன்றைக்கி எதை மறைப்பதற்காக இன்றைக்கி வந்து பூதாகரமாக ஏதோ மிகப்பெரிய தீவிரவாதியை கைது செய்வது போல் நீங்கள் கைது பண்ணி கொண்டு போகிறீங்கல்ல. சரி, எதற்காக உங்களுக்கு அந்த நடவடிக்கை எடுக்குதுன்னு இப்போ இன்னொரு கேள்வி வைக்கிறாங்க. ஏன்னா அவர் இந்த பாவ புண்ணியங்கள்லாம் பற்றி சொல்லியிருக்கிறாப்புல. அதில் வந்து அவர் சொல்கிற விஷயம் என்னன்னாக்கா, அதிகமாக பாவம் செய்யக்கூடிய நபர்கள் வந்து மலத்தில் இருக்கக்கூடிய புழுவாக பிறப்பார்கள்னு. அப்போ அவர்கிட்டயே சில கேள்விகள்லாம் வைக்கக்கூடிய ஒரு சூழல் என்னாச்சுனாக்கா, இந்த தண்ணீரை இருக்குல்ல, குடிநீர், அதை வந்து விலை வச்சு விற்கிறது பாவமாக புண்ணியமான ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இந்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் வந்து அந்த லிஸ்ட்டில் வராங்கன்னு சொல்லிடலாம். இந்த இயற்கை வளங்கள், கனிம வளங்கள்லாம் திருடுறாங்கல்ல, அதெல்லாம் பாவமாக புண்ணியமானு சொல்லிட்டாங்க. எந்தெந்த அமைச்சர் பெருமக்கள் கீழெல்லாம் அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, யாரெல்லாம் உள்ளே வராங்கன்ற லிஸ்ட்டு சொல்லிடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா, இந்த போதைப் பொருள், கஞ்சா அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தடுக்காமல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குல்ல. அப்போ இவர்கள்லாம் அடுத்து வந்து பாவமாக புண்ணியமானு தெரிஞ்சுக்கிட்டாக்கா, இவர்கள் அத்தனை பேரும் அடுத்த ஜென்மத்தில் என்னவா பிறப்பாங்கன்னு அவர் சொல்லிட்டாருன்னா சொல்லிடலாம்லன்னு சொல்லி ஒரு கேள்வி வைக்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இது சரி தவறுன்றது வாதத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு இந்த பாவம் புண்ணியம்னு சொல்லி அவர் பேசக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து தெரியாமல் எப்படி நடந்திருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னாக்கா நீங்கள் தான் முருகனுக்கு மாநாடு நடத்துனீங்க. பெரியார் பகுத்தறிவு, அந்த பெரியார் சித்தாந்தெல்லாம் பேசிட்டு நீங்கள் முருகருக்கு மாநாடு எடுத்தீங்க. உள்ளபடி வந்து நம்ம அதை வரவேற்கிறோம், யாருமே வந்து அது வேணான்னு சொல்லலை. ஆனால் அந்த இடத்தில் நீங்கள் நிறைவேற்றிய தீர்மானம் என்ன தெரியுங்களா? பள்ளி மாணவ பிள்ளைகளை வந்து கந்தசஷ்டி கவசம் சொல்ல வைப்போம். இது மட்டும் எப்படி செஞ்சீங்க? அரசாங்கத்துக்கு பதில் சொல்லணும், சேகர் பாபு பதில் சொல்லணும், அன்பில் மகேஷ் பதில் சொல்லணும். எதற்காக பள்ளி மாணவ பிள்ளைகளை கந்தசஷ்டி கவசம் சொல்ல வைப்பேன்னு சொன்னீங்க? நீங்கள் பள்ளிக்குள்ளே வந்து மதம் சம்மந்தப்பட்ட எதையும் பேசக்கூடாதுன்னு சொன்னாக்கா, ஒரு அரசாங்கமும் இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கிறீங்கனாக்கா, இப்போ நீங்கள் எந்த ஸ்கூல்லேருந்து கூப்பிடுவீங்க? ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து தான் கூப்பிடுவீங்க. அரசாங்கம் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிக்கு ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து வர வைப்பீங்களா? உங்கள் அரசாங்க பள்ளிகளில் தானே கூப்பிடுவீங்க. அப்போ அவர்களை வந்து நீங்கள் கந்தசஷ்டி கவசம் சொல்வதற்கு நீங்கள் கொண்டு போகிறீங்க. இந்த பக்கம் அதே அன்பில் மகேஷ் என்ன சொல்கிறாருன்னா, ஆசிரியர்களுக்கு பாத பூஜை செய்வதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எப்படி நீங்கள் வந்து மாணவ பிள்ளைகளை ஆசிரியருக்கு பாத பூஜை செய்வது, பாதத்தை கழுவ வைப்பது, இப்போ இப்படி ஒன்று, இதில் எது கரெக்டான விஷயம்னு சொல்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள். அப்போது திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் இங்கே அரங்கேற்றம் செய்து கொண்டே இருக்கிறது இந்த அரசாங்கம். ஒரு பிரச்சனை வரும்பொழுது அந்த பிரச்சனையை மடைமாற்றக்கூடிய வேலையாக நீங்கள் ஒன்று செய்கிறீங்க. நீங்கள்
சொல்லுவாங்கள்ல, ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆள் வந்து குறுக்க மறுக்க ஓடிட்டு இருந்தான்னு வச்சுங்களேன், ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அந்த மாதிரி தொடர்ந்து தமிழ்நாட்டில் மாணவ பிள்ளைகள் மீது அத்துமீறல்கள், மாணவ பிள்ளைகளோட அந்த சாதிய பாகுபாடு நடந்து கொண்டே இருந்தது. மாணவ பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான துன்புறுத்தல் நடந்து கொண்டே இருக்கிறது. எல்லா விஷயமும் பள்ளிகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா, பள்ளிகளில் போதிய கழிப்பறை இல்லை, போதிய குடிநீர் இல்லை, போதிய சுகாதாரம் இல்லை, போதிய ஆசிரியே இல்லை. கரெக்டுங்களா? ஆசிரியருக்கு காசு கொடுக்க, இவங்களுக்கு சம்பளத்துக்கு கொடுக்கறதுக்கு இவங்கள்ட்ட காசு இல்லைன்றீங்க. அப்போ அந்த சென்னையில் ஒன்று நடந்துச்சுல்ல சார், ஃபர்ஸ்ட் நைட் ரேஸ், அது ஃபார்முலா 4 கார் ரேஸ் என்ன போட்டிருந்தாங்க, சென்னை ஃபர்ஸ்ட் நைட் ரேஸ் தான் போட்டிருந்தாங்க. கரெக்டுங்களா? இந்த ஃபர்ஸ்ட் நைட் ரேஸ் நடத்துனீங்களா, அதுக்கு வந்து 200 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணீங்களே. அந்த காசு உங்கள் கையில் எந்த அளவுக்கு இருக்க போய் தானே செலவு பண்ணீங்க. அப்போ அந்த காசை முன்னக்கூட்டியே ஆசிரியர்களை பணியில் அமர்த்தி அவர்களுக்கு சம்பளம் கொடுப்பதுலையும், ஸ்கூலை சீரமைக்கிறதுலையும், டாய்லெட் ஃபெசிலிட்டிலாம் கொண்டு வரதுக்குள்ளேயும், அந்த மாணவ பிள்ளைகளுடைய இன்னும் சொல்லப்போனால் மாணவ பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்தையும் அவர்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்கிற வகையில் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஃபஸ்ட் நீங்கள் கவர்மெண்ட் செலவு பண்ணி எல்லா கிளாஸ் ரூம்லையும் சிசிடிவி போட்டுக்கலாம்ல. சிசிடிவி போட்டு அந்த ஐபிஐ பெற்றோர்கள் கொடுத்தீங்கன்னாக்கா, யார் எந்த ஆசிரியர் தைரியமாக பிள்ளைங்க மேலே கை வைப்பான் சொல்லுங்க பாப்போம். அந்த பசங்களும் சில பசங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆசிரியர்கள் மீது அத்துமீறாங்கல்ல, அடிக்கிறானுங்கல்ல, அது எப்படி அரங்கேறும்? அப்போ இது எல்லாத்தையும் ஒழிக்கக்கூடிய சொல்யூஷன் உங்கள் கையில் இருக்குது, ஆனால் நீங்கள் செய்ய மாட்டீங்க. இதில் நீங்கள் ஒரு விஷயம் குறிப்பாக பார்க்கணும் ஹரி, நீங்கள் இந்த விஷயத்தோட இன்னொரு விஷயம் ஒப்பிட்டு பாருங்கள். இந்த சாதிய பாகுபாட்டெல்லாம் வந்து பள்ளிகளில் வந்து வெட்டினது, குத்துனது, இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டது, வாட்டர் கேட்டில் ஒன்றுக்கு போய் குடிக்க வச்சது எல்லாமே எங்கே இருந்துச்சுனாக்கா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில். செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு இல்லையா, அது அத்தனையும் கவர்மெண்ட் ஸ்கூலில். அப்போது ஒரு ஊரில் அதே ஊரில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் ஸ்கூலில் அந்த சாதிய பாகுபாடு நடக்கலை, கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் நடக்குதுன்னா எப்படி நடக்குது? எப்படி திட்டமிட்டு நடக்குது? நீங்கள் இவர் சொல்லக்கூடிய வார்த்தை, இது போன்ற ஒரு செயல் இனிமேல் தமிழ்நாடு நடக்காது, நாங்கள் துரித நடவடிக்கை எடுத்துருவோம், இதை பார்த்து யாருமே செய்யக்கூடாது. உங்களுடைய அமைச்சர் தானே எஸ்சி ஓசின்லாம் பேசினது, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? உங்களுடைய அமைச்சர் தானே பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட ஒழிச்சு வச்சுது, 1250 கோடி வரி ஏய்ப்பு செஞ்சது. இன்றைக்கி மறுபடியும் ஒரு 900 கோடி ஃபைன் போட்டிருக்காங்களா? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க சொல்லுங்கள். நாய்க்கறி மேட்ரு, கோமுத்திரா பேசினது, அதெல்லாம் பேசினது நீங்கள் திமுக காரன் தானே. அம்மாவுக்கு 1000 பொண்ணுக்கு 1000 பவுடர் போட்டிருக்க பலபலன் இருக்கிறேன்னு சொன்னதும் நீங்கள் தானே. அப்போ தொடர்கதையாக நீங்கள் சொல்வதற்கும் செய்வதற்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அப்போ மக்களை தொடர்கதையாக முட்டாளாக்கக்கூடிய வேலை நீங்கள் செய்து கொண்டே இருக்கிறீங்கனாக்கா, இன்றைக்கு இந்த மாரிதாஸுடைய வீடியோ எடுத்து நீங்கள் அதிமுக அவருடைய பக்கங்களில் ஐடி விங்கில், அந்த ஐடி விங்காக இருக்கட்டும் அல்லது வந்து எல்லாருமே பொது ஊடகத்தில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மாரிதாஸ் சொல்வது உண்மைதானா? அப்போ இதற்கு அன்பில் மகேஷ் பதில் சொல்லணும். நிச்சயமாக அன்பில் மகேஷ் பதில் சொல்லி ஆகணும். உங்கள் டிரைவர்னு சொல்லப்படக்கூடிய நபர் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு, அது உங்கள் டிரைவராக இருந்தாலும் இல்லாட்டி நடவடிக்கை எடுக்க வேண்டியது உங்களுடைய அரசாங்கம். அப்போது இது வரைக்கும் ஏன் இந்த மாதிரியான தொடர்கதையாக பெண்கள் மீது அத்துமீறல் நடந்து கொண்டே இருக்கிறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இந்த திமுக அரசாங்கம் ரொம்ப மெத்த விற்கிறதுக்கு இங்கே வந்து அனுமதி கிடைச்சிருக்கு. ரொம்ப இயல்பாக எல்லா இடத்துலையும் மெத்த விற்றுக்கிட்டு இருக்கானா, அவன் எப்படி வந்து அவன் வந்து இயல்பாக வந்து அனுமதி கிடச்சிருக்குனாக்கா அவனை யாரும் தடுக்கவே இல்லை. புரிஞ்சா உங்களுக்கு? யாரை சொல்கிறேன்னு? ஜாஃபர் சாதிக்கு. அவனுக்கு உங்கள் கட்சியில் அனுமதி கொடுத்து அவனை வந்து அயலக பிரிவில் போட்டிருக்கீங்க. அவன் வந்து இங்கே தமிழ்நாடு உலகம் முழுக்க வந்து அவன் வந்து பரப்பி விட்டுருக்கான்றது அப்பட்டமாக வந்து தொடர்கதையாக மாற்றிக்கொண்டே வருகிறது மெட்டுன்ற விஷயம். ஆனால் இது வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு துரித நடவடிக்கையும் எடுக்காமல் மக்களை வந்து ரொம்ப நீங்கள் ஈஸியாக வந்து முட்டால் நினச்சிக்கிட்டு இந்த விஷயத்தை ரொம்ப பூதாகரமாக்கி அப்படியே அவரை தீவிரவாதி நாங்கள் கைது பண்ணிட்டோம் அப்படி இங்கே இருந்து பயங்கரமாக நாட்டில் வந்து வெடிக்கக்கூடிய பிளவுகள்லாம் சரி பண்ணிட்டோம். இவ்வளோ சொல்கிற ஆள் அப்புறம் ஏன் கோயிலை மூடுறீங்க? அமைச்சர் அன்பு மகேஷ் கூட்டு பாலியலில் ஈடுபட்ட சிலம்பரசன் தன்னோட டிரைவர்னு சொல்லப்படுகிற சிலம்பரசன் அவர்களை டிரைவர் பதவியிலிருந்து தூக்குவாரா இல்லை சட்டத்தின் முன்னாடி போய் நிறுத்த போறாரா? டிரைவர் பதவியிலிருந்து தூக்குறாரா இல்லையான்னு தெரியல. ஆனால் தமிழ்நாடு காவல்துறை அவனை தூக்கணும். இல்லை, அவர்கிட்ட தான் வேலை செய்யல, அந்த பதவியிலிருந்து சொல்கிறேன். ஏன்னா திமுக ஒரு ஜாஃபர் சாதிக் எடுத்தாலும் அவர் அந்த பதவியிலிருந்து தூக்கிட்டோம் அப்படின்னு தான் கை கழுவுறாங்களே. இதில் எப்படி அவர் நிலவுறாரா இல்லை என்ன பண்ண போகிறார்? இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, பெரிய அரசாங்க உத்தியோகம் கிடையாது. ஆனால் ஒருத்தன் வந்து பல மாதங்களாக இந்த செய்திகள் உலா வந்து கொண்டு இருக்கிறது. இந்த செய்தியை வந்து காவல்துறையிடம் போய் இந்த பெண் சொல்லுகிறாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா மாரிதாஸ் சொல்லக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு என்னென்னா, ஊடகங்கள் இந்த காட்சியை போடுவதற்கு தயாராக இல்லாமல் மறைத்து விட்டார்கள்ன்றது தான். அப்போது ஊடகங்கள் எந்த அளவுக்கு வந்து திமுகவிடம் கொத்தடிமையாக மாறி போயிட்டு இந்த விஷயத்தை வந்து மறைக்கக்கூடிய வேலை. ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு அநீதியை 5 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. திரும்ப அந்த பெண்ணை மிரட்டி இந்த மாதிரி கூப்பிட்றாங்கன்னும் பொழுது ஒரு மனிதாபிமானம் இருக்கணும், இல்லை நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு ஒரு நேர்மையாக இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு விஷயமே இல்லாமல் அரசாங்கத்திற்கும் ஆட்சியாளர்களுக்கும் முட்டு கொடுக்கறதுக்கு பேர் வந்து இது என்னது எனக்கு புரியவே இல்லை. இதை செய்வதற்கு எதற்காக நீங்கள் வந்து இந்த தொழில் செய்யணும்? ஊடகவியலாளர்களுக்கு அவர்கள் மீது இந்த நாட்டில் வந்து நீங்கள் 4வது தூண்னு சொல்லப்படுகிறது. இந்த 4வது தூண் தான் பல விஷயங்களை வெளியில் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க பொழுது இதை வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய வகையில் அவரும் சொல்கிறாரு, நம்மளும் சொல்லுவோம். பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு. அப்படி நடவடிக்கை எடுக்காமல் தொடர்ச்சியாக அது போல் போகுதுட்டே இருந்தாக்கா, அண்ணன் திருமாவளவன் வந்து
அவர்கிட்ட தான் இப்போ இந்த கோரிக்கை நம்ம வைக்க வேண்டியது இருக்குது. ஏன்னாக்கா அண்ணன் திருமாவளவன் தான் இப்போ 5 லட்சம் பெண்களை கூப்பிட்டு போதைக்கு எதிராக வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் செய்ய போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த திமுக நிச்சயமாக திமுக தானே இப்போ வந்து டாஸ்மார்க்லாம் வித்துட்டு இருக்காங்க, அதில் வந்து மூடணும்னு சொல்லிட்டு. அண்ணன் திருமாவளவன் இதற்கும் சேர்த்து நீங்கள் கண்டனம் பண்ணுங்கள், இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுங்கள். நாளைக்கு நீங்களாவது வந்து ஒரு சுயமரியாதையோட சுய கௌரவத்தோடு சில விஷயத்தை முன்னெடுக்கிறீங்கல்ல, இதுக்கும் சேர்த்து முன்னெடுத்து உங்களோட தோழமைகளாக இருக்கக்கூடிய எல்லா கட்சி நபரையும் அலைங்க, ஒரு சிறப்பான ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணுவோம். நடப்பு அரசியல் பல்வேறு கருத்தில் மிக்க மிக்க நன்றி. நன்றி.